அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஎஸ் அகாடமிலேருந்து சுபாஷ். ஸோ குரூப் 4 தேர்வுக்கான லட்சியம் டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குது. அந்த லட்சியம் டெஸ்ட் பேட்சில் இன்னைக்கு நடந்த டெஸ்ட்டில் மேக்ஸ் பார்ட் நேரம் மற்றும் வேலைக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ முதல் கொஸ்டின், விஜயா அரை மணி நேரத்தில் 540 வார்த்தைகளை தட்டச்சு செய்கிறார். 9 நிமிடத்தில் அவர் எத்தனை வார்த்தைகளை தட்டச்சு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரை மணி நேரத்தில் 540 வார்த்தைகள் அப்படின்னா 9 நிமிடத்தில் எத்தனை வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் கேள்வி. பொதுவாக இந்த மாதிரி ஒர்க் டன் ரேஷியோ, நேரம் மற்றும் வேலையில் அவங்க செஞ்ச வேலையினுடைய விகிதம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பொதுவான நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், M1 D1 H1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை W2. ஸோ கொஷினில் எனக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். நீங்கள் ஒரே ஒரு பர்டிகுலர் பர்சன் தான், அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் அவங்க பண்ணக்கூடிய ஒர்க் என்ன, 540 வார்த்தைகளை தட்டச்சு செய்கிறாங்க. அப்போ அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு 540. ஒரு பர்சன் தானே இருக்கிறாங்க. ஸோ 1 டேஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை. ஹவரை எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அரை மணி நேரத்தில் சொல்கிறாங்க. அரை மணி நேரத்தில்னா எத்தனை நிமிஷம், 30 நிமிஷத்தில் ஈக்குவல் டு அதே ஒரு பீப்புள், அதே டேஸ் கொடுக்கல, ஹவருங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 9 நிமிடத்தில் எத்தனை வார்த்தைகளை தட்டச்சு செய்வாங்க. ஸோ W2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுனா 30x ஈக்குவல் டு 9 × 540. அப்போ எக்ஸோட வேல்யூ 9 × 540 டிவைடட் பை 30. ஸோ கேன்சல் பண்ணால் 18 3 54. ஸோ 10 9 72 162. ஸோ அப்போ அவர் 9 நிமிடத்தில் அவர் எவ்வளோ வார்த்தைகளை தட்டச்சு செய்வார், 162 வார்த்தைகள். ஸோ அடுத்த கேள்வி, (21 பசுக்கள் 15 எருமைகள் அளவு சாப்பிடுகின்றன எனில் எத்தனை பசுக்கள் 35 எருமைகள் அளவு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ஒர்டனினுடைய விகிதம் தான் கொடுத்துருக்குறாங்க. 21 பசுக்கள் எத்தனை எருமைகள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்றாங்க, 15 எருமைகள். அப்போ இந்த விகிதம்ங்கிறது எனக்கு மாறாது. ஸோ நேர் விகிதத்தில் இருக்குது, இல்லை டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். 21 பசுக்கள் 15 எருமைகள் அளவு சாப்பிடும். அப்போ 35 எருமைகள் அளவு எத்தனை பசுக்கள் சாப்பிடும் சொல்லி கேட்டிருக்காங்க. நேர் விகிதத்தில் இருக்கும். 2 அளவுகள் எனக்கு நேர் விகிதத்தில் இருந்துச்சுன்னா அதனுடைய விகிதம் எனக்கு எப்போதும் மாறாது. அப்படிங்கிறது தானே எனக்கு என்ன ப்ரொபோர்ஷனலிட்டி லா. ஸோ அப்போ 21 பசுக்கள் 15 எருமைகள் அளவு சாப்பிடுகின்றன அப்படின்னா எத்தனை பசுக்கள் 35 எருமைகள் அளவு சாப்பிடும். ஸோ இதுதான் கேள்வி. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 21 × 35 ஈக்குவல் டு x × 15. ஸோ 7 5 35, 3 5 15, ஒரு 3 7 3 21, 7 × 7 49. அப்போ எத்தனை பசுக்கள் 35 எருமைகள் அளவு சாப்பிடும், 49 பசுக்கள் சாப்பிடும். ஸோ ஆன்சர் 49. ஸோ அடுத்த கேள்வி, (12 அச்சு கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 60 பக்கங்களை முடிப்பர். 20 மணி நேரத்தில் 200 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோப்பவர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்டனினுடைய விகிதம் M1 D1 H1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை W2. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, குரூப் ஆஃப் பீப்புள் கொடுத்துருக்காங்களா, 12 அச்சு கோப்பவர்கள் இன்ட்டு டேஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை. ஹவர் கொடுத்துருக்காங்களா, 5 மணி நேரத்தில். அவங்க பண்ணக்கூடிய ஒர்க் என்ன, 60 பக்கங்கள் ஈக்குவல் டு எத்தனை பேர், M2 அதான கண்டுபிடிக்கணும். எத்தனை அச்சு கோப்பவர்கள் தானே கேட்டிருக்காங்க. இன்ட்டு ஹவர் என்ன கொடுத்துருக்காங்க, 20 மணி நேரத்தில் எத்தனை பக்கங்களை முடிக்கணும், 200 பக்கங்களை முடிக்கணும். ஸோ 200 கேன்சல் பண்ண ஆன்சர். ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், அதாவது 20க்கு 20 கேன்சல். இங்கே ஒரு 0க்கு இந்த ஒரு 0, ஒரு 6 6, 2 6 12, 2 × 5 10. ஸோ அப்போ எத்தனை பேர் தேவை, 10 பேர் தேவை. ஆன்சர் 10. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ ஒரு வேலையை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செய்கிற மாதிரி கொஸ்டின். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் இத்தனை நாளில் முடிக்கிறாங்க. ஏங்கிறவங்க எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்க, பிங்கிறவங்க ஒய் டேஸில் முடிக்கிறாங்க. அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஷார்ட்கட்டான ஃபார்முலாவே இருக்குது, XY டிவைடட் பை X + Y. அதே வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ என்ன, 20, ஒய்யோட வேல்யூ என்ன, 30. ஸோ அப்போ 20 × 30 டிவைடட் பை 20 + 30. வேல்யூ 20 × 30 டிவைடட் பை 20 + 30 50. ஒரு 0 கேன்சல். 5 4, 4 × 3 12 நாட்கள். ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த ஒர்க் எத்தனை நாளில் முடிப்பாங்க, 12 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ அடுத்த கேள்வி,
ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். அதில் ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாட்களில் தனியாக முடித்தா பிங்கிறவர் அதே வேலையை எத்தனை நாட்களில் தனியாக முடிப்பாங்க அப்படிங்கிற கொஸ்டின். ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தானே. ஏங்கிறவர் எக்ஸ் டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு, ஏயும் பியும் சேர்ந்து ஒய் டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா பி மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? XY டிவைடட் பை எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய். எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக சப்ஸ்டிட் பண்ணணும். இதுதான் ஷார்ட்கட். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எனக்கு ஏ மட்டும் தனியாக 12 நாட்கள், ஏவும் பியும் சேர்ந்து 8 நாட்கள். ஸோ 12 × 8 டிவைடட் பை 12 - 8. 12 × 8 டிவைடட் பை வித்தியாசம் என்ன? 4. ஸோ கேன்சல் பண்ணால் 2 2 12 24 நாட்கள். ஸோ பி மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 24 நாட்களை முடிப்பாங்க. ஆன்சர் 24. அடுத்த கொஸ்டின். ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை பி தனியாக 45 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் இந்த ஆப்ஷனில் எது எனக்கு சூஸ் ஆகும் அல்லது எது எனக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கு, பி தனியாக ஒரு ஒர்க்கு. பி தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை ஒரு பர்டிகுலர் டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஏ மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான முந்தைய சம்ல நம்ம இதை தான் பார்த்தோம். XY டிவைடட் பை X - Y அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட். இதில் எக்ஸோட வேல்யூ என்ன? 45. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 15 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ 45 × 15 டிவைடட் பை 45 - 15. ஸோ 45 × 15 டிவைடட் பை 45 - 15 30. ஒரு 15 15 2 15 30. 2ஆல் கேன்சல் பண்ணால் 22 1/2. ஸோ அப்போ 22.5 days. அதில் யார் முடிப்பா அந்த ஒர்க்கை தனியாக? ஏ அந்த ஒர்க்கை தனியாக முடிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிலேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. பி அந்த ஒர்க்கை 45 நாள் ஆகுது, ஆனால் ஏ அந்த ஒர்க்கை முடிக்க 22 நாள் தான் ஆகுது. இதில் எக்ஸாக்டாக பாதி நாள் தான். ஏன்னா இது பெருக்குன்னா எனக்கு என்ன டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிச்சு? 45/2 தானே. பாதி நாள் தான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பியை விட ஏ 2 மடங்கு திறமையானவர்னு அர்த்தம். 2 மடங்கு டபுளாக திறமை இருந்தால் தான் என்ன ஆகும்? டேஸ் எனக்கு பாதியாக குறையும். அப்போ பிஐ விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். ஆன்சர் ஏ தான் 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். அடுத்த கேள்வி. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அந்த வேலையை முடித்து ரூபாய் 600 வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியினுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக அந்த மாதிரி எனக்கு சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 பேர் செய்கிற 3 பேர் செய்கிற வேலைக்கான சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சம்பளத்தை எப்படி நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுற அளவுக்கு தான் அவங்களுக்கு சேலரி கிடைக்கும். அவங்களுடைய ஒர்க் டன் ரேஷியோ என்னவா இருக்கோ அந்த ரேஷியோ படி தான் அவங்களுடைய சேலரி வேஜ் ரேஷியோவும் இருக்கும். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்க எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏங்கிறவர் 20 நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறதா சொல்கிறாங்க, பிங்கிறவர் 30 நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறதா சொல்கிறாங்க. ஒர்க் டன் ரேஷியோ அப்படிங்கிறது நத்திங் பட் என்ன? அவங்களுடைய திறன் விகிதம் தான், எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படிங்கிறது தான். இப்போ 20 30 அவங்க பண்ணின ஒர்க்கை நான் அசியூம் பண்ணுறேன். 20க்கு 30க்கு பொதுவான நம்பர் 60ன்னு அசியூம் பண்ணுறேன். அப்போ ஏங்கிறவர் 60/20 ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாரு? ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணியிருப்பாரு. பிங்கிறவங்க 60/30 ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 2 ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய வேலைக்கான விகிதம் எனக்கு என்னவா இருக்குது? செய்த வேலை முடித்த வேலையினுடைய விகிதம் எனக்கு 3:2 இருக்குது. இந்த ரேஷியோவில் தான் அவங்க என்ன பிரிச்சுக்கிடுவாங்க? அவங்களுடைய சம்பளத்தை பிரிச்சுக்கிடுவாங்க. அவங்களுடைய வருவாய் எவ்வளவு இருக்குது? ரூபாய் 600. அப்போ ரூபாய் 600 நான் 3:2 பிரிக்கணும். மொத்தம் எத்தனை பார்ட்டு? 5 பார்ட்டாக பிரிக்கணும். 5x தான் 600னா எக்ஸோட வேல்யூ என்ன? 120. எக்ஸோட வேல்யூ 120னா 3 பார்ட் எவ்வளோ? 3 × 120 360. 2 பார்ட் எவ்வளோ? 2 × 120 240. அப்போ அவங்களுடைய வருவாயை எப்படி ஷேர் பண்ணிக்கிடுவாங்க? 360 240ன்னு பிரிச்சுக்கிடுவாங்க. இதுதான் ஏக்கு தான் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ஏ தான் குறைவான நாள் எடுத்துக்கிடுவாரு, ஆனால் அவங்க செய்கிற வேலை என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். நாள் கணக்கில் சம்பளம் கிடையாது, ஒர்க் டன் ரேஷியோ படி தான் சம்பளம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி. எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்களிலும் ஒய் அதே வேலையை 24 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து அந்த வேலைக்கு ரூபாய் 42,000 வருவாயாக ஈட்டினால் ஒய்க்கு எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முந்தைய மாதிரியே தான் என்ன கண்டுபிடிக்கணும்? எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிக்கணும், ஒர்க் டன் ரேஷியோ. இந்த ஒர்க் எப்போதுமே எனக்கு
எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படிங்கிறது எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னா நாட்களுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது அதிகமான நாட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திறன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். குறைவான நாட்கள் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திறன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே என்னவா இருக்குது, எதிர் விதத்தில் இருக்குது. விச் மீன்ஸ் என்னன்னா, அதிகமாக வேலை பார்க்குற ஒருத்தர் குறைவான நாள்லேயே முடிச்சிருவாரு, கம்மியாக தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அதிக நாள் எடுத்துக்கிடுவாரு அப்படிங்கிறதா. இப்போ இந்த இடத்துல எனக்கு டேஸ்னுடைய ரேஷியோ என்னன்னு பார்க்குறேன். ஏபி அவங்களுடைய நாட்கள் விகிதம் என்னவா இருக்குது, சாரி எக்ஸு ஒய் ரெண்டு பேர் தானே. எக்ஸ் 18 நாட்கள்லையும் ஒய் எத்தனை நாட்கள்ல 24 நாட்கள்லையும். அப்போ விகிதம் எனக்கு என்னவா இருக்குது, 3 6 18 4 6 24. நாட்களுக்கான விகிதம் 3:4. அப்போ அவங்களுடைய திறனுக்கான விகிதம் எனக்கு என்னவா இருக்கும், 4:3. அப்போ ஒர்க் டன்ங்கிறது நத்திங் பட் என்ன, அதனுடைய எஃபிஷியன்சி தான். இப்போ எஃபிஷியன்சி படி தானே அவங்களுடைய வருவாயை பிரிச்சு விடுவாங்க. அப்போ 4:3ங்கிற விகிதத்துல தான் பிரிப்பாங்க. மொத்தம் எத்தனை பார்ட், 7 பார்ட். 7 பார்ட் மொத்தமாக சேர்ந்ததான் எவ்வளோ, 42,000. இப்போ அதை கேன்சல் பண்ணால் 6,000. எக்ஸோட வேல்யூ 6,000. அப்போ ரெண்டு பேரும் எப்படி பிரிச்சுடுவாங்க, எக்ஸ் ஒய். எக்ஸுக்கு 4 பங்கு கிடைக்கும், ஒய்க்கு 3 பங்கு கிடைக்கும். கேள்வி என்ன, ஒய்க்கு கிடைக்கக்கூடிய தொகை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பங்கு 6,000னா ஒய்க்கு எவ்வளோ கிடைக்கும், 3 பங்கு கிடைக்கும். 3 × 6,000 18,000. ஸோ ஒய் கிடைக்கக்கூடிய சேலரி என்ன, ரூபாய் 18,000. அடுத்த கேள்வி, ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு திறன் விகிதம் கொடுத்துருக்குறாங்க. திறன் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது, ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு திறமையானவர். இதுல இருந்து நான் விகிதம் எடுத்தா எப்படி எடுப்பேன், பியை நான் கீழே கொண்டு வந்துட்டா அந்த பக்கம் என்ன இருக்கும், 2/1 இருக்கும். அப்போ A/B எனக்கு என்னவா இருக்குது, A/Bயினுடைய திறன் விகிதம் 2:1. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாள்ல முடிக்கிறதா சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திறன் விகிதம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாட்கள் விகிதம் எனக்கு என்னவா இருக்கும், இதுக்கு அப்படியே இன்வெர்ஸ் தானே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே. அப்போ நாட்கள் விகிதம் எனக்கு என்னவா இருக்கும், 1:2. ஆனால் எனக்கு நாட்கள் எனக்கு டைரெக்டாக கொடுக்கல. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு வேல்யூ எனக்கு கண்டுபிடிச்சிடலாம். அங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாளில் முடிக்கிறதா கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து நான் வேல்யூ எடுக்கிறேன். ஸோ ரேஷியோலேருந்து வேல்யூ எடுக்கும்போது எப்படி எடுக்கணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எடுக்கணுமா. ஸோ இது 1x, இது 2x. அப்போ ஏ 1x டேஸில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு, பி 2x டேஸில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு. டேஸ் நாட்கள். இப்போ ரெண்டு பேருக்கும் பொதுவான வேலை, காமன் ஒர்க் அசியூம் பண்ணுறேன். 1x 2x எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 2x வரும். 2x-ஆல் இதை டிவைட் பண்ணிட்டா 2x / 1x 2. இப்போ ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு, ஏ 2 பண்ணுறாங்க, பி எவ்வளோ பண்ணுறாங்க, 2x/2x 1 per day, ஒரு நாளைக்கு 1 பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க, 2 + 3 2 + 1 3, ஒரு நாளைக்கு 3 செய்கிறாங்க. அப்போ மொத்த ஒர்க் செய்கிறது அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும், டோட்டல் ஒர்க்குங்க எனக்கு என்ன 2x மொத்தம் /3. ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க, 3 பண்ணுறாங்க. மொத்த ஒர்க் எவ்வளோ, 2x / 3 தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க 14 நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறதா கொடுத்துட்டாங்க. ஸோ 14. ஸோ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூனா 3 இங்கே மல்டிப்ளை பண்ணினா 3 × 14, 2 இங்கே பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா இதில் வந்துடும், டிவைடில் வந்துடும். ஸோ 2ஆல் நான் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 7. இப்போ 3 × 7 21. நான் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ஏபி தனித்தனியாக எத்தனை நாள் அந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இங்கே எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ மட்டும்னா நான் எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும், ஏன்னா ஏ 1x டேஸ் தானே. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 21. ஸோ அப்போ 21 நாட்களில் அந்த ஒர்க்கை தனியாக முடிப்பார். ஸோ அடுத்த கேள்வி, ஏ என்பவர் மட்டும் ரூபாய் 800க்கான ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை அவர் உதவியாளரை வைத்துக்கொண்டு 5 நாளில் முடித்தால் அந்த உதவியாளருக்கு கொடுக்க வேண்டிய தொகை அல்லது பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் தனியாக அவர் வேலை பார்த்தாருன்னா எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிப்பார், 8 நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பார். இதே ஏங்கிறவர் அவருடைய அசிஸ்டன்ட் இன்னொரு ஆளை வச்சா எத்தனை நாளில் முடிக்கிறாரு, 5 நாளில் முடிக்கிறாரு. அப்போ இவங்களுடைய ஒர்க் டன் அவங்க 800 ரூபாயை ஷேர் பண்ணணும். அப்போ ரெண்டு பேரும் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணுமா. ஸோ 8 5 காமன் ஒர்க் அசியூம் பண்ணா 40 எல்சிஎம். அப்போ 40னா ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறாங்க, 5 பண்ணுறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறாங்க, 8 பண்ணுறாங்க. ஸோ 40 / 8 5, 40 / 5 8.
ஸோ இந்த 8ங்கிறது யார் 2 பேர் சேர்ந்தது? ஏவும் பியும் சேர்ந்தது. அப்போ எனக்கு பி மட்டும் வேணும்னா என்ன செய்யணும்? இதுல இருந்து இதை கழிச்சா எனக்கு என்ன கிடைச்சிடும்? பி மட்டும் கிடைச்சிருமா? ஸோ அப்போ 8ல இருந்து 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ வந்துடும்? 3 பெர் டே. ஸோ அப்போ ஏ மட்டும் தனியாக செஞ்சால் அந்த ஒர்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 5 செய்வாங்க. பி மட்டும் தனியாக செஞ்சால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? 3 பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய ஒர்க் டன் ரேஷியோ எனக்கு என்னவா இருக்குது? 5:3. ஸோ இது ஏங்கிறவர், இது அவருடைய உதவியாளர். அப்போ அவங்களுடைய வேலை செய்த விகிதத்து வழி தானே அவங்களுடைய வருவாயை பிரிச்சுக்கிடுவாங்க. அப்போ 5:3ங்கிற விதத்துல தான் பிரிப்பாங்க. மொத்தம் எவ்வளவு? 8 பங்கு தான். மொத்த தொகை எவ்வளவு? 800 ரூபாய். அப்போ 8 பங்கு 800. எக்ஸோட மதிப்பு என்ன? 100. அப்போ ஏக்கு எவ்வளோ கிடைக்கும்? 500 ரூபாய் கிடைக்கும். பிக்கு எவ்வளோ கிடைக்கும்? 300 ரூபாய் கிடைக்கும். ஸோ கேள்வி எனக்கு என்ன? அவர் அந்த உதவியாளருக்கு கொடுக்க வேண்டிய தொகை தான் கேட்டிருக்காங்க. உதவியாளருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 300 ரூபாய் கிடைக்கும். ஸோ அடுத்த கேள்வி, ஏ மற்றும் பி ஆகியவர்கள் சேர்ந்த ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பர். ஏ என்பவர் பியை விட 1/3/4 மடங்கு விரைவாக முடிப்பார். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு திறன் விகிதத்தை கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஏங்கிறவர் பியை விட 1/3/4 பி. ஸோ இதை நான் மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. எனக்கு நாம் அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினா 4 × 1 4 + 3 7. ஸோ 7/4 பி. ஸோ இதுல இருந்து அவங்களுடைய திறனோட விகிதத்தை எடுத்துக்கிட்டா என்ன கிடைக்கும்? எனக்கு A/B திறன் விகிதம். திறன் விகிதத்தை எடுத்தா ஏவோட மதிப்பு 7, பியோட மதிப்பு 4. ஸோ ஏவோட மதிப்பு 7, பியோட மதிப்பு 4. திறன் விகிதம் இதுதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அதே வேலையை ஏ தனியாக எத்தனை நாட்களை முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறதா சொல்லிட்டாங்க? 7 நாள்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறதா சொல்லிட்டாங்க. திறன் விகிதம் இதுவா இருந்துச்சுன்னா நாட்கள் விகிதம் எனக்கு என்னவா இருக்கும்? 4:7 இருக்குமா? ஸோ எனக்கு நாட்கள் எனக்கு தனித்தனியாக கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? முந்தைய சம் மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எடுக்கிறேன். 4x 7x. ஸோ அப்போ ஏங்கிறவர் 4x நாட்களில் அந்த முடிப்பார். பிங்கிறவர் 7x நாட்களில் அந்த ஒர்க்கை முடிப்பார். ஸோ அப்போ அவங்களுடைய எஃபிஷியன்சி ரேஷியோங்கிறது எனக்கு என்ன கிடைக்கும்? காமன் ஒர்க் அசியூம் பண்ணால் எனக்கு என்ன வருது? 7 × 4 28x தான் எனக்கு காமன் ஒர்க்கு. அதாவது அவங்க செஞ்ச மொத்த ஒர்க்கு. அப்போ 28x/4x 7, 28x/7 4. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவாங்க? 11 பெர் டே பண்ணுவாங்க. 7 + 4 11. ஒரு நாளைக்கு 11 பண்ணுவாங்க. கேள்வி எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 7 நாட்கள்ல இந்த ஒர்க்கை முடிக்கிறதா சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு 11னா 7 நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 77 ஒர்க் பண்ணியிருப்பாங்களா? ஸோ அப்போ 77 ஒர்க்கு தான் டோட்டல் ஒர்க்கு. ஒரு நாளைக்கு 11, 7 நாளில் அந்த மொத்த வேலையும் முடிச்சிருந்தாங்க. அப்போ 7 × 11 77. அதுதான் மொத்த ஒர்க்கு. டோட்டல் ஒர்க்கு நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறேன்? 28x அச்சீவ் பண்ணியிருக்கிறேன்னா, அப்போ எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ 77/28. கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 11 7 77, 4 7 28. எக்ஸோட மதிப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. கேள்வி எனக்கு என்ன? ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஏ தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 4x டேஸில் முடிப்பாங்களா? அப்போ 4 × எக்ஸோட மதிப்பு 11/4. கேன்சல் பண்ணால் 11 நாட்கள். ஆன்சர் 11 days. ஸோ அடுத்த கேள்வி, பனிரெண்டு நாட்களில் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறார். பி என்பவர் ஏஐ விட 60% திறமையானவர் எனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது என்ன? திறன் விகிதம். ஏ பி 2 பேர் இருக்கிறாங்க. ஏ 100% வேலை செஞ்சா பி எவ்வளவு செய்யறாரு? ஏஐ விட 60% அதிகம். இப்போ 160% வேலை செய்வார். அப்போ திறன் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது? திறன் விகிதம் 5 × 20 8 × 20. திறன் விகிதம் 5:8 இருக்குது. அப்ப நாட்கள் விகிதம் எனக்கு என்னவா இருக்கும்? இதுக்கு இன்வெர்ஸ் தானே, 8:5. கேள்வி எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஏ எத்தனை நாள்ல முடிக்கிறதா கொடுத்துட்டாங்க? 12 நாள்ல முடிக்கிறதா கொடுத்துட்டாங்க. 12 நாள்ல முடிக்கிறாங்க, 12 days. அப்போ பி எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறதான் கேள்வி. நான் ரேஷியோல இருந்து வேல்யூ எடுத்து எப்படி இருக்கணும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எடுக்கணுமா? அப்போ 8x தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 12/8. கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 1.5. அப்போ இந்த 1.5 வச்சு நான் இங்க பெருக்கினா எனக்கு டேஸ் கிடைச்சிருமா? 5x மதிப்பு 5 × 1.5. 5 × 1.5 வேல்யூ என்ன? 7.5. அதாவது 7.5 days. அப்போ ஆன்சர் 7.5 நாட்கள், 7.5 days. ஸோ அடுத்த கேள்வி, ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் செய்வர். ஏ பி
சேர்ந்து 30 நாட்கள் இந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்க பண்ண வேண்டிய மொத்த ஒர்க்கை நான் 30ன்னு அசியூம் பண்ணுறேன். அசியூம் பண்ணால் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? ஒரு நாளைக்கு 1 செய்வாங்க. அப்போ தான் அவங்களுக்கு 30 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆகும். இவங்க என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து 20 நாட்கள் வேலை செஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க, பி வேலையிலேருந்து விலகி விட்டார். அப்போது ஏயும் பியும் தான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க? 20 நாள் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சதுக்கப்புறம் பி விலகிட்டாரு. திரும்ப ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறதாங்க? மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் 20 நாட்களில் செய்தார். 20 நாள் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க, கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கேள்வி எனக்கு என்ன, ஏ மட்டும் தனியாக அந்த முழு வேலையும் செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிடுவார் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள், ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 1 தானே செய்வாங்க. அப்போ ஒரு வேலையா எத்தனை நாள் பண்ணியிருப்பாங்க? 20 நாள் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேலையா 20 நாள் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அடுத்து பி வந்து இப்போ வெளியேறிட்டாரு. ஏ மட்டும் தனியாக ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுறேன். அவர் அதை எத்தனை நாள் பண்ணியிருக்கிறாரு? 20 நாள் பண்ணியிருக்கிறாரு. எக்ஸ் இன்ட்டு 20 பண்ணி மொத்த வேலையை முடிச்சுட்டாங்களா? மொத்த வேலை எவ்வளவு? 30 ஈக்குவல் டு 30. ஸோ அப்போ 20 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -20. அப்போ 20 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 30 - 20. வித்தியாசம் என்ன? 10. இந்த பக்கம் 20 எக்ஸ். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 10/20 1/2. அப்போ ஏ தானே எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன். அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 1/2 ஒர்க் செய்கிறாங்க. 1/2 பெர் டே. ஒரு நாளைக்கு அரை ஒர்க்கு தான் பண்ணுறாங்க. ஸோ கேள்வி எனக்கு என்ன, ஏ மட்டும் தனியாக அந்த மொத்த வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்த வேலை எவ்வளவு? 30. ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ செய்வாங்க? 1/2 ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 2 மேலே வந்துருச்சுன்னா 30 × 2. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 60 நாட்கள் ஆகும். ஸோ ஆன்சர் 60 நாட்கள். ஸோ அடுத்த கேள்வி, ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை 8 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் முடிப்பர். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்த பின் முடிக்க வேண்டிய வேலையின் பாகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ பி, ஏ இந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாங்க? 8 நாட்கள். பி எத்தனை நாள்? 20 நாள். அவங்க செய்ய வேண்டிய வேலையை நான் அசியூம் பண்ணுறேன். 8 20 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 40. அவங்க 40 ஒர்க்கு செய்கிறாங்க அப்படின்னா 8 நாளில் முடிப்பாருன்னா 40/8 ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 5 செய்வாங்க. ஒரு நாளைக்கு 5 ஒர்க் பண்ணுறாரு. 40/20 ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க? 2 ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ கேள்வி எனக்கு என்ன, 2 பேரும் எத்தனை நாள் சேர்ந்து 4 நாள் வேலை பார்த்துருக்குறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? 5 + 2 7 முடிப்பாங்க. அப்போ 4 நாட்கள் வேலை என்னவா இருக்கும்? 4 நாட்கள் வேலை. ஒரு நாளைக்கு 7 வேலையை முடிப்பாங்க. அப்போ 4 நாட்கள் வேலை 4 × 7 28. ஸோ செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மொத்த ஒர்க் எவ்வளோ? 40. 40ல் 28 ஒர்க்கு முடிஞ்சாச்சு. அப்போ மீதி ஒர்க் என்னவா இருக்கும்? மீதி ஒர்க்கு 40 - 28 என்னவா இருக்கும்? 12 ஒர்க்கு தான் மீதி. ஆனால் கேள்வி எனக்கு என்ன, வேலையின் பாகம்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 40 ஒர்க்கு, அதில் இன்னும் 12 ஒர்க்கு பெண்டிங் இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணால் 3 நாளாக 12, 10 நாளாக 40. ஆன்சர் 3/10. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு வேலையை ஏ என்பவர் 80 நாட்களில் செய்து முடிப்பர். அவர் 10 நாட்கள் வேலை செய்த பின் மீதி வேலையை பி என்பவர் மட்டும் 42 நாட்களில் செய்து முடித்தார். ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செய்தால் அந்த வேலையை எவ்வளவு காலத்தில் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி. ஸோ ஏங்கிறவர் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 80 நாளில் முடிக்கிறாரு. அவங்க செய்கிற ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கு நான் 80ன்னு அசியூம் பண்ணுறேன். அப்போ ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் பண்ணியிருப்பாரு? ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு தான் பண்ணியிருப்பாரு. கொஸ்டின் என்ன, 10 நாள் வேலை செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ ஆஃப்டர் 10 days 10 நாட்களுக்கு பிறகு 10 நாள்னா எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு? 10 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிருமா? 10 ஒர்க்கு கம்ப்ளீட்டட். அப்போ மீதி ரிமைனிங் ஒர்க் எவ்வளவா இருக்கும்? ரிமைனிங் மீதி ஒர்க்கு மொத்த ஒர்க்கு 80, அதில் 10 முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் எத்தனை ஒர்க் இருக்கும்? 70 ஒர்க் இருக்கும். அந்த 70 ஒர்க்கை யார் பண்ணுறா? பிங்கிறவர் தனியாக எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 42 நாளில் முடிக்கிறாரு. அப்போ அவருடைய ஒரு நாள் வேலை என்ன? பிங்கிறவர் 70 ஒர்க்கை 42 நாளில் முடிக்கிறாரு. அப்படின்னா அவருடைய ஒரு நாள் வேலைங்கிறது என்னவா இருக்கும்? ரெண்டுமே 14ல் கேன்சல் ஆகும். 5 14 70, 3 14 42. இப்போ ஒரு நாள் வேலை எவ்வளோ? 5/3 பெர் டே. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? ஏவும் பியும் சேர்ந்து. ஏ ஒரு நாளைக்கு 1 பண்ணுறாரு, பி ஒரு நாளைக்கு 5/3.
ஸோ ஆட் பண்ணால் 3 + 5 8/3. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 8/3 செய்வாங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 80 தானே அசியூம் பண்ணியிருக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து மொத்த ஒர்க்கு எத்தனை நாளாக முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. 80/8/3. அப்போ என்னென்னு வரும்? 80 × 3/8ன்னு வரும். 8ல் கேன்சல் பண்ணால் 10, 10 × 3 30 நாட்கள். ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க? 30 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ அடுத்த கேள்வி, ஐந்து நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில். ஸோ M1 D1 H1 / W1 = M2 D2 H2 / W2. 5 நபர்கள் 5 நாட்களில் 5 வேலையை முடிச்சா 50 நபர்கள் 50 வேலைகளை 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் முடிப்பர்? D2 தான் நான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 5க்கு 5 கேன்சல், 50க்கு 50 கேன்சல். D2ஓட வேல்யூ என்ன? 5. ஸோ அப்போ எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க? 5 நாட்கள். ஆன்சர் 5 days. ஸோ அடுத்த கேள்வி, 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கொடுத்துருவாங்க எனக்கு? M1 D1 H1 = M2 D2 H2. ஒர்க்கு அவங்க என்ன ஒர்க்கு கொடுக்காங்க, என்ன ஒர்க்குன்னு எனக்கு கொடுக்கல, ஒரு வேலையும் தான் கொடுத்துட்டாங்க. ஸோ W1 சப்ஸ்டிட் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணாலும் ஒன்று தான். ஸோ 210 ஆட்கள் எத்தனை நாட்களில்? 18 நாட்களில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதே வேலையை எத்தனை ஆட்கள் தேவை? M2 தான் நான் கண்டுபிடிக்கணும். எத்தனை நாட்கள்? 20 நாட்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க? 14 மணி நேரம். ஸோ கேன்சல் பண்ணணும். ஸோ 2 7 14, 3 7 21, 20ல் ஒரு 0, இங்கே ஒரு 0. ஸோ 2 × 2 4, 3 4 12. அப்போ 3 × 3 9, 9 × 18 தான் M2. ஸோ பெருக்குனா 90 ஒரு 72, 162. ஸோ எத்தனை பேர் தேவை? 162 ஆண்கள் தேவை. ஆன்சர் 162. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு வெற்று தொட்டியை, நீர் இல்லாத வெற்று தொட்டியை குழாய் A 6 மணி நேரத்திலும் குழாய் B 8 மணி நேரத்திலும் நிரப்ப முடியும். 2 குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பின்பு குழாய் A மூடப்பட்டால் மீதமுள்ள தொட்டியை நிரப்ப குழாய் B எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? மீதமுள்ள தொட்டியை நிரப்புறதுக்கு மட்டும் எவ்வளோ டைம்னு கண்டுபிடிச்சா போதும். என்ன சொல்றாங்க? 2 பைப் இருக்குது, 2 பைப்பையும் சேர்த்து திறந்து விடுறாங்க. எவ்வளோ நேரம்? 2 மணி நேரம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எதை க்ளோஸ் பண்ணியாச்சு? A பைப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. B மட்டும் தனியாக அந்த பைப்பை கம்ப்ளீட் பண்ணுது, அந்த தொட்டியை நிரப்பி முடிக்குது. என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு? Aங்கிறவர் 6 மணி நேரம், Bங்கிற தொட்டி Bங்கிற பைப்பு 8 மணி நேரத்தில் அந்த தொட்டியை நிரப்போம். ஸோ 8 6 நான் அசியூம் பண்ணுறேன். இந்த தொட்டியோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு அசியூம் பண்ணுறேன். 8 6 LCM எடுத்தால் என்ன வரும்? 24 லிட்டர். தொட்டியினுடைய கெப்பாசிட்டி 24 லிட்டர் நான் அசியூம் பண்ணுறேன். அப்போ பைப் ஏலேருந்து எவ்வளோ தண்ணி வரும்? 24/6 4 லிட்டர் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு தான், ஒரு மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை? 4 லிட்டர் தண்ணி வருது. இதில் 3 லிட்டர் தண்ணி ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ ரெண்டையும் சேர்த்தானே ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ 2 சேர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தண்ணி வரும்? 7 லிட்டர் தண்ணி வரும். 7 லிட்டர் பெர் மணி. ஸோ அப்போ 2 சேர்ந்து 7 லிட்டர் தண்ணியா எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது? 2 மணி நேரம் ஓடி இருக்குது. அப்போ 2 × 7 14 லிட்டர் தொட்டி நிரம்பி இருக்கும். மீதமுள்ள தொட்டியை B மட்டும் தனியாக நிரப்புது. அப்போ மீதமுள்ள தொட்டிங்கிறது மீதம் எவ்வளவு? மொத்தம் 24 லிட்டர் தண்ணி தொட்டியினுடைய கெப்பாசிட்டி. அதில் எவ்வளோ நிரப்பிடுச்சு? 7 × 2 14 லிட்டர் நிரப்பிடுச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 10 லிட்டர். இந்த 10 லிட்டரை யார் பண்ணுறா? பைப் B மட்டும்தான் நிரப்புது. அப்போ பைப் Bங்கிறது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நிரப்போம்? 3 லிட்டர் நிரப்புமா? அப்போ 10 லிட்டர் நிரப்புறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 10/3. ஸோ 3 3 1. ஸோ 3 1/3 மணி நேரம் ஆகும். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும்? 3 1/3 ஹவர்ஸ். ஸோ அடுத்த கேள்வி, A ஒரு வேலையை 15 நாட்களில் செய்வார், B அதே வேலையை 20 நாட்களில் செய்வார். அவ்வேலையை Aயும் Bயும் சேர்ந்து 4 நாட்கள் முடித்த பின் மீதமுள்ள வேலையின் பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிள் தானே. ஸோ Aங்கிறவர் 15 நாட்களில், Bங்கிறவர் 20 நாட்களில். ஸோ LCM எடுத்தால் 15 20 60 LCM. அப்போ A ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க? 4. B ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிக்கிறாங்க? 3.
ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறத சொல்றாங்க. சேர்ந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 7 செய்வாங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் பண்ணியிருக்காங்க? 4 நாட்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 நாட்கள் வேலைங்கிறது என்னவா இருக்கும்? 4 நாட்கள் வேலை. ஒரு நாளைக்கு 7, அப்போ 4 நாளைக்கு 4 × 7 28 ஒர்க்கு அவங்க முடிச்சிருப்பாங்க. அப்போ மீதமுள்ள வேலையின் பாகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மீதம் எவ்வளவு வேலை இருக்குது? மொத்த வேலை 60, அதுல 28 வேலை முடிச்சிட்டாங்க. அப்போ மீதமுள்ள வேலை 32. பாகம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ மொத்தம் 60 வேலையில 32 வேலை இன்னும் பெண்டிங். ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணா 8 நாளா 32, 15 நாளா 60. ஸோ மீதமுள்ள வேலையின் பாகம் என்ன? 8/15. ஸோ அடுத்த கேள்வி, $180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ M1 D1 H1 / W1 = M2 D2 H2 / W2. குரூப் ஆஃப் பீப்புள் எத்தனை பேர்? 15 பெண்கள். எத்தனை நாட்கள்? 12 நாட்கள். அவங்க செய்யக்கூடிய வேலை என்ன? 180 மீட்டர் நீளமுள்ள பாய் = ஹவர் கொடுக்கல, சப்ஜெக்ட் பண்ணல. 512 மீட்டர் நீளமுள்ள பாய் தான் செய்யணும். அதுல 32 பெண்கள் எத்தனை நாள் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. D2 தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ வேல்யூஸை கேன்சல் பண்ணலாமா? ஸோ 16, 6. ஸோ 6 கேன்சல் பண்ணால் 30. அப்புறம் இதில் இது 16, இது 6ல் தான் கேன்சல் ஆகும். ஸோ எல்லாத்தையும் நான் ஒரே சைடு கொண்டு D2 = 512 × 15 / 30 × 16. ஸோ ஒரு 15, 2 15. ஸோ 2ல் கேன்சல் பண்ணால் 2 2 4, 5 2 10, 6. ஸோ 16ல் கேன்சல் பண்ணால் 16 ஸ்கொயர் 256. அப்போ D2 என்ன? 16 நாட்கள். ஆன்சர் 16. அடுத்த கேள்வி, முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவர் அந்த வேலையை முழுவதுமாக செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒர்க் டன் அதாவது எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டேஸ். அதானே? இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று என்ன? தலைகீழானது. வேலையை அதிகமாக வேலை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா குறைவான நாட்கள் தான் எடுத்துக்கிடுவாரு. ஒருத்தர் குறையா தான் வேலை செய்கிறாரு அப்படின்னா அதிகமான நாட்கள் எடுத்துக்கிடுவாரு. அப்போ ரெண்டுமே என்னவா இருக்கும்? இன்வெர்ஸ்லியாக இருக்கும். இங்கே எனக்கு என்ன கொடுத்தாங்க? அவர் எத்தனை வேலையை செய்து முடிக்கிறார் சொல்றாங்க? ஒரு நாளைக்கு 2/7 ஒர்க்கு அவர் ஒரு நாளைக்கு செய்து முடிக்கிறார். அப்போ ஒர்க் டன் 2/7. அப்போ நாட்கள் எனக்கு என்னவா இருக்கும்? இதனுடைய தலைகீழ் விகிதம் 7/2 இருக்கும். 7/2 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3 1/2 நாட்கள். 3.5. ஆன்சர் 3 1/2. அடுத்த கேள்வி, AB 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்கள் முடிக்கிறாங்க. BC அதே வேலையை 15 நாட்கள் முடிக்கிறாங்க. CA அந்த வேலையை 20 நாட்கள் முடிக்கிறாங்க. அப்படின்னா 3 பேரும் சேர்ந்தும் 3 பேர் தனித்தனியாகவும் அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் எனக்கு சேர்ந்தே எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேர்ந்து எவ்வளோ செய்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே எனக்கு ஆப்ஷனை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டினில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு 12 நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து 15 நாட்கள், சியும் ஏவும் சேர்ந்து 20 நாட்கள் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. 12 15 20 காமன் ஒர்க் அசீம் பண்ணால் 60. ஸோ அப்போ 60 இருந்துச்சுன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? 5 செய்கிறாங்க. பியும் சியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க? 4 ஒர்க்கு. சியும் ஏவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க? 3 ஒர்க் முடிக்கிறாங்க. ஸோ இதில் எல்லாத்தையும் நான் கூட்டுறேன். ஸோ கூட்டினா என்ன கிடைக்கும் எனக்கு? 2A + 2B + 2C. ஏன்னா 2A 2B 2C இருக்குது. நான் கூட்டினா ஸோ மொத்த ஒர்க் எவ்வளோ? 9 3 12. ஸோ அப்போ இதுல நான் 2 பொதுவாக வெளியில் எடுத்துட்டா 2 × A + B + C சேர்ந்து எவ்வளோ ஒர்க்கை முடிக்கிறாங்க? 12 ஒர்க்கு. அப்போ ABC மட்டும் தனியாக எத்தனை ஒர்க்கு முடிப்பாங்க? 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 12/2 6. அப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க? 6 ஒர்க்கு முடிக்கிறாங்க. 6 per day. மொத்த ஒர்க் எவ்வளோ? 60. அப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 6 60 ஒர்க் முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 10 நாட்கள் ஆகும். ஸோ ஆன்சர் சேர்ந்து 10 நாட்கள். ஆன்சர் 10 நாட்கள். அடுத்து தனித்தனியாகவும் அவங்க அந்த ஒர்க் எத்தனை நாள் முடிக்கிறதா கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க? 6. ஒரு நாளைக்கு 6 செய்கிறாங்க அப்படின்னா A + B + C 6. இதுல இருந்து நான் இதை கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏவோட வேல்யூ கிடைக்கும். இதை கழிச்சா சியோட வேல்யூ கிடைக்கும். இதை கழிச்சா பியோட வேல்யூ கிடைக்கும். ஏவும் பியும் சேர்ந்து 5 பண்றாங்க அப்படின்னா
ஏவும் பியும் சேர்ந்து 5 அப்படின்னா சி மட்டும் தனியாக எவ்வளோ பண்ணியிருப்பாங்க ஒரு நாளைக்கு 1 பண்ணியிருப்பாங்க. பியும் சியும் சேர்ந்து 4, பியும் சியும் 4னா ஏ மட்டும் தனியாக எவ்வளோ பண்ணியிருப்பாங்க 6 - 4 2. அடுத்து சியும் ஏவும் 3 செய்கிறாங்க அப்படின்னா பி மட்டும் தனியாக ஒர்க் எத்தனை நாள் முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க 3 செய்வாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ தனித்தனியாக பார்த்தோம்னா மொத்த ஒர்க்கு 60. அப்போ ஏக்கு சிக்கு எத்தனை நாள் ஆகும் 60/1 60 நாள் ஆகும். ஏக்கு 60/2 30 நாள் ஆகும். பிக்கு 60/3 20 நாள் ஆகும். ஸோ அப்போ 30 20 60 தான் தனித்தனியாக, 30 20 60 தனித்தனியாக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஏபிசி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய முடித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் 24 6 12 நாட்கள் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் எத்தனை நாள் முடிப்பாங்க? சிம்பிளான கொஸ்டின் தானே. ஏ எக்ஸ் டேஸ்ல, பி ஒய் டேஸ்ல, சி இசட் டேஸ்ல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் எக்ஸ் இசட் டேஸ்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிறது தானே ஷார்ட்கட் ஃபார்முலா. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன 24, ஒய்யோட வேல்யூ என்ன 6, இசட்டோட வேல்யூ 12 அப்படின்னு நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 24 × 6 × 12 டிவைடட் பை 24 × 6 ப்ளஸ் 6 × 12 ப்ளஸ் 24 × 12. ஸோ இதை இங்கே மேலே இருக்கிறது 24 × 6 × 12, கீழே எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 24 × 6 24 144, 12 72, 24 × 12 24 240, அப்புறம் 24 48னா 288. ஸோ 3ஐயும் கூட்டினா 14 5 12 20 2 504. ஸோ 504ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணால் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? ஸோ 2ல் கேன்சல் பண்ணால் 5 4 3ல் கேன்சல் 2 3, 3ல் கேன்சல் பண்ணால் 1 3 3 20, 6 3 18, 8 3 24, 2ல் கேன்சல் பண்ணால் 8 2 16 4 2, 12ல் கேன்சல் பண்ணால் 7. ஸோ அப்போ என்ன வருது 24 டிவைடட் பை 7. மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதுனா 24ல் எத்தனை 7 இருக்குது 3 7 இருக்குது. 3 7 21, மீதி 3 இருக்குது. ஸோ அப்போ 3/7 டேஸ். ஸோ 3/7 நாட்கள். அடுத்த கேள்வி, பனிரெண்டு மனிதர்களும் 16 மாணவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்கின்றனர். 13 மனிதர்களும் 24 மாணவர்களும் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்களில் முடித்தால் தினமும் மனிதனும் மாணவரும் செய்யும் வேலையின் விகிதத்தை கூறு கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் ரேஷியோ கேட்குறாங்க. எஃபிஷியன்சி ரேஷியோ நான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு மனிதர் அதை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒர்க் என்னவா இருக்கு அப்படிங்கிறத நான் விகிதத்தை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் விகிதத்தை கண்டுபிடிக்கணும்னா அவங்களுடைய செய்த வேலையை நான் என்ன பண்ணணும்னா ஈக்குவல் பண்ணணும். 12 மனிதர்கள் 12 men ப்ளஸ் 16 ஸ்டூடெண்ட்ஸ் 16 years. அவங்க எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க 5 நாளில். அடுத்து 13 men 13 மனிதர்கள் 24 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க 4 நாட்களில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஒர்க் டன் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். 5 4 அவங்க செஞ்ச ஒர்க்கை நான் அசியூம் பண்ணுறேன். 5க்கும் 4க்கும் பொதுவான நம்பர் LCM 20. அப்போ இந்த குரூப் ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாங்க 20 / 5 4 per day. ஒரு நாளைக்கு 4 பண்ணியிருப்பாங்க. இவங்க எவ்வளோ பண்ணியிருப்பாங்க 20 / 4 5 per day பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குரூப்பு ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பண்ணுது, இந்த குரூப் ஒரு நாளைக்கு 5 ஒர்க் பண்ணுது. 2 பேருடைய ஒர்க்கை நான் ஈக்குவல் பண்ணாதான் இந்த ஒரு மென் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க எத்தனை ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ அவங்களுடைய ஒர்க்கை நான் சமமாக மாற்றணும். இப்போ இங்கே எனக்கு இவங்க எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க 4 ஒர்க்கு, இங்கே 5 ஒர்க்கு. 4 5 மாற்ற முடியாது, 5 4 மாற்ற முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் 5ஆல் இங்கே பெருக்கிறேன், 4ஆல் இங்கே பெருக்கிறேன். ஸோ 5ஆல் இங்கே பெருக்கினா குரூப் என்னவா மாறிடும் 60 men ப்ளஸ் 16 yearsனா 5 16 80 years. இங்கே 4ஆல் பெருக்கினா என்ன கிடைக்கும் 4 × 13 52 men ப்ளஸ் 4 × 24 96 years. இப்போ இங்கே பாருங்க, இப்போ இதை நான் 5ஆல் பெருக்கிட்டா இங்கே அவங்க அந்த குரூப் என்ன 5 times மாறிடும். அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க 4 செய்கிறாங்க. இதே மாதிரி 5 குரூப் சேர்ந்தா எவ்வளோ செய்வாங்க 20 செய்வாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த குரூப் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க 5 செய்கிறாங்க. இதை நான் 4ஆல் பெருக்குனா 4 மடங்குனா 20 மாறிடும். ஸோ அப்போ 2 பேருடைய ஒர்க்கு எனக்கு என்னவா மாறிடுச்சு ஈக்குவலாக மாறிடுச்சு. நான் ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ நான் எல்லாத்தையுமே மென் எல்லாத்தையும் ஒரே சைடு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ 60 men மைனஸ் 52 men ஈக்குவல் டு 80 years அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 96 years மைனஸ் 80 years. வித்தியாசம் 16 years. இதனுடைய வித்தியாசம் 8 m. கேன்சல் பண்ணால் m ஈக்குவல் டு 2 years. அதாவது ஒரு மென்
2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க செய்யக்கூடிய திறனுடைய விகிதம் எனக்கு என்னவா இருக்கும்? 2 men equal to 2, student equal to 1. அவங்களுடைய எஃபிஷியன்சி திறன், மென் 2 வேலை பண்ணுவார், ஸ்டூடெண்ட்கவங்க ஒரு வேலை தான் பண்ணுறாங்க. அப்போ உங்களுடைய திறன் விகிதம், அவங்க செய்யும் வேலையினுடைய விகிதம்ங்கிறது என்னவா இருக்குது? 2:1. ஆன்சர் 2:1. ஸோ அடுத்த கேள்வி, எட்டு ஆண்கள் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்கள்ல, அதே வேலையை 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் 14 நாட்கள்ல செய்து முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஒரு ஆண் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஒரு சிறுவன் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 2 பேரும் தனித்தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ முந்தைய கொஸ்டினே மாதிரி தானே, குரூப் ஆஃப் பீப்புள் அந்த ஒர்க்கை பண்றாங்க. 8 men + 12 பாய்ஸ் சிறுவர்கள் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 10 நாள்ல. அதே மாதிரி இன்னொரு குரூப் என்ன, 6 ஆண்கள் + 8 சிறுவர்கள் 8 பாய்ஸ் அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 14 நாள்ல. அவங்க செஞ்ச மொத்த ஒர்க்கை நான் அசியூம் பண்றேன், 10 14 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 70. ஸோ அப்போ இவங்க இந்த குரூப் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க? 7. இந்த குரூப் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க? 5 டே பெர் டே. இப்போ நான் என்ன செய்யணும்? 2 பேருடைய ஒர்க்கை நான் ஈக்குவல் பண்ணணுமா? அப்போ நான் என்ன செய்கிறேன்? 5ஆல இந்த ஈக்குவேஷனை பிரிக்கிறேன், 7ஆல இந்த ஈக்குவேஷனை பிரிக்கிறேன். 5ஆல பிரிக்கணும், இங்கே என்ன கிடைக்கும்? 40 men + 5 × 12 60 பாய்ஸ் ஈக்குவல் டு, இதை 7ஆல பிரிக்கினா 7 × 6 42 men, 7 × 8 56 பாய்ஸ் + 56 பாய்ஸ். ஸோ அப்போ நான் மென்னில் ஒரே சைடு கொண்டு போயிடுறேன். இப்போ 42 மென்ல இருந்து 40 மென்னை கழிக்கிறேன். இங்கே 56 பாய்ஸ் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸில் வந்துடும், -56 பாய்ஸ். வித்தியாசம் 4 பாய்ஸ், இங்கே வித்தியாசம் 2 மென். அப்போ ஒரு மென் ஈக்குவல் டு என்ன? 2 பாய்ஸ். எனக்கு ரேஷியோ கிடச்சிருச்சு, ஒரு மென் ஈக்குவல் டு 2 பாய்ஸ். இப்போ இதில் நான் என்ன பண்ணணும்? அந்த ஆண் தனியாக வந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் செய்கிறாரு, அந்த சிறுவன் தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாள் செய்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எனக்கு ரேஷியோ எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? 1 men ஈக்குவல் டு 2 பாய்ஸ்க்கு சமம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு கிவன் டேட்டாவை பாருங்க, 8 மென்னும் 12 பாய்ஸும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 10 நாளில் முடிப்பாங்க. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்? எல்லாத்தையுமே நான் பாயாக மாற்றுறேன். நான் மென்னுக்கு நான் என்ன மாற்றுறேன்? 2 பாய்ஸ்ன்னு போடலாமா? ஒரு மென் 2 பாய்ஸ்னா 8 men 16 பாய்ஸ். அப்போ 16 பாய்ஸ் + 12 பாய்ஸ் ஈக்குவல் டு 10 டேஸில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. அப்போ மொத்தமாக சேர்த்தா 28 பாய்ஸ் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 10 நாளில் முடிப்பாங்க. ஸோ M1 D1 ஈக்குவல் டு M2 D2. 28 பாய்ஸ் 10 நாளில் அந்த ஒர்க்கை முடிச்சா ஒரு பாய் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ 28 × 10 280 நாட்களில் அந்த ஒர்க்கை ஒரு பாய் முடிப்பார். அப்போ சிறுவன் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 280 நாட்களில் முடிப்பாங்க. அண்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு ஆண் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கிறது தானே. அதே மாதிரி பாருங்க, எனக்கு மென் ஈக்குவல் டு 2 பாய்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஈக்குவேஷன் எனக்கு என்ன? 8 men. ஏதோ ஈக்குவேஷனில் ஒன்று இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க அல்லது அடுத்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 8 men + 12 பாய்ஸ் ஈக்குவல் டு எத்தனை நாளில்? 10 நாளில் 10 டேஸில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ இங்கே நான் எல்லாத்தையுமே நான் மென்னாக மாற்றுறேன். 2 பாய்ஸு ஒரு மென்னுனா 12 பாய்ஸுங்கிறது 6 men. ஸோ அப்போ 8 men + 6 men சேர்ந்தது தான் 10 நாள். 14 men சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 10 நாளில் முடிப்பாங்க. இப்போ M1 D1 ஈக்குவல் டு M2 D2. ஸோ 14 ஆண்கள் சேர்ந்து அந்த வேலையை 10 நாளில் முடிச்சா ஒரே ஒரு ஆண் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 14 × 10 140. ஸோ D2. ஸோ அல்லது அதே பாருங்க, எஃபிஷியன்சி ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கு? 2:1 தானே. அப்போ அவங்களுடைய டேஸ் ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கும்? 1:2 இருக்கும். இப்போ 140:280. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஏ. ஆண் 140 நாட்களிலும் சிறுவன் 280 நாட்களிலும் அந்த ஒர்க்கு முடிப்பாங்க. ஆன்சர். ஸோ 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்தோம். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் இந்த டெஸ்ட் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். வரக்கூடிய தேர்வுகளையும் நல்லா பண்ணுங்கள். ஸோ விபுதர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி, வணக்கம்.